காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வாட்டும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக ஆட்சியில் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்திடம் பெண்கள் முறையிட்டனர். அதற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், அதிமுக ஆட்சியில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பார் என உறுதியளித்தார். மேலும் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எழுச்சியான ஒரு வரவேற்பும், குறிப்பாக பெண்களிடத்திலே ஒரு மாற்றம், ஒரு மகிழ்ச்சி அவங்களுடைய முகத்திலே தெரிகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எடப்பாடியார் ஆட்சியை நாங்கள் அமைத்தே தீர்வோம் என்று இன்னைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். 100 நாள் வேலை வாய்ப்பின் மூலமாக நாங்கள் ஏதோ கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கின்னு இருந்தோம். இன்னைக்கு 20 நாள் 30 நாள் கூட இந்த ஆட்சியில கொடுக்கல. நீங்க வந்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலையை கண்டிப்பா மக்களுக்கு கொடுப்பீங்களா? எடப்பாடியார் சொல்லியது போல 150 நாட்களாக கொடுப்பீங்களான்னு கேட்கிறாங்க. நாங்க சத்தியம் பண்ணிட்டு வரோம், 150 நாள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதுக்கு உண்டான சம்பளமும் உடனுக்கு உடன் வழங்கப்படும் என்பதையும் மக்களிடத்தில் எடுத்து சொல்றோம். மக்கள் நீங்க அதை மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க போதும், இந்த முறை நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம்னு மக்கள் பேசுறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம், எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, பெண்கள் நடமாட முடியல. அதுவும் நம்ம ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில வெளியில போய் வருவதற்கு கூட எங்களுக்கெல்லாம் அச்சமா இருக்கு. ஏன்னா கஞ்சா, இந்த போதைப் பொருளை உபயோகித்து அடிக்கடி இந்த பகுதியில கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தலாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தடுக்க முடியாத அரசாக திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசு எங்களுக்கு வேண்டாம். தடுக்கக்கூடிய, அதை முற்றிலும் தடுக்கக்கூடிய எடப்பாடியார் தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். எங்களுடைய வாக்கு எல்லாம் இரட்டை இலக்கைத்தான் என்று மக்கள்